ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன மச்சான் ஒரே டென்ஷனா இருக்க? அது கேக்குறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு நம்பர் வாங்கினேன். 7 நம்பர் ஞாபகம் இருக்கு, 3 நம்பர் மறந்துச்சுடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? 3 நம்பர் தானே. ஒரு பேப்பர் எடுத்து வரிசையா எழுதுறேன். 10 நம்பர் தானே, 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். 10 நிமிஷத்துலயா? எங்க இருந்தா வந்தான்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட அந்த 3 நம்பருக்கு 1000 தடவை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ 10 மணி இருக்கு. அது இருக்கட்டும், இதுதான் தவறான விஷயம். அதுக்கு முன்னாடி இது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுக்கு ஒரு போன் நம்பருக்கு 10 நம்பர் வேணும், சரியா? 7 நம்பர் இருக்கு, பாக்கி 3 தான் மிஸ் ஆயிருக்கு. இந்த 3 எத்தனை டிஜிட் வச்சு கண்டுபிடிப்போம்? டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 0, 1, 2 அப்படின்னு 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 டிஜிட் இருக்கும், சரியா? இந்த 10 டிஜிட்ல இருந்து 3 டிஜிட்டா என்ன பண்ண போறீங்க? நீங்க எடுக்க போறீங்க. இந்த 10ல 3, ஆனா வந்த நம்பர் திரும்பி வரலாம் தானே? இப்ப 0, 3, 0 கடைசியா இருக்கலாம். இல்லாட்டி 1 3 டைம் 1 1 1 எழுதலாம். சோ வந்த லெட்டர் திருப்பி வரும் வாய்ப்பு இருக்கு, அதாவது ரிப்பீட்டேஷன் அளவு ஆகும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்னா NTR = N/R, சரியா? என்னன்னா டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கு? 10. ஆறுங்கிறது எத்தனை சீட் ஃபில் ஆக போகுது? 3. அப்ப 10/3 என்ன வரும்? நமக்கு 1000 தான் நமக்கான ஆன்சரா வரும். இப்ப புரியுதா? மொத்தம் 1000 தடவை எழுதுனீங்கன்னா அந்த 3 நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? இல்ல 1000 வாட்டி எழுதி அந்த பொண்ணை நான் பேசணுமா? எனக்கு அந்த பொண்ணே வேணாம் ப்ரோ, நான் வேற பண்ண ப்ரோ வைக்கிறேன். ப்ரோ பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு ப்ரோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவன் கிடக்குறான், ஆனா உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. இன்னுமா என்னைய தெரியல? அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு